நேயர்களுக்கு வணக்கம். திருப்பரங்குன்றம் இருக்கக்கூடிய அந்த மலை பிரச்சனை இதுவரைக்கும் மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமாக இருக்குது. மதுரை மண் அப்படின்றது ஒற்றுமைக்கு பேர் போன மண். அந்த மண் அந்த மண்ணில் பாசிசம் திடீர்னு உள்ளர இறங்கி ஒரு மிகப்பெரிய மத நல்லிணக்கத்தை குந்தகம் விளைக்கும் விதமாக நிறைய விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்குது இன்றைக்கி. அந்த சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிக்கந்தர் மலையில் கீழே விஸ்வநாதர் கோயில் இருக்குது. கொஞ்சம் தள்ளி போனோம்னா முருகர் கோயில் இருக்குது. பின்னாடி கருப்பர் கோயில் இருக்குது. அதோட சிக்கந்தர் பாதுஷா அப்படிங்கிற அவுளியாக்கள் இருக்கக்கூடிய இடம் இத்தனையும் அந்த ஒரு மலைக்குள்ளே இருக்குது. இது வந்து ஒரு ஜனநாயக மலை அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த விஷயத்த. காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, 1920லேயே லண்டனில் ஒரு ஒரு வழக்கு தொடரப்பட்டது. அதுக்கப்புறம் அது திருப்பி சென்னையில் அதுக்கு ஒரு வழக்கு போட்டு அதுக்கு திருப்பி எப்படி சொன்னாங்க அப்படின்னா, இஸ்லாமியர்கள் இந்த இப்போ இந்த சிக்கந்தா மலை அப்படிங்கிறது இஸ்லாமியர்கள் சொந்தம் அப்படின்னு கோர்ட் அறிவிச்சிருச்சு. அதன்படி தான் இது வரைக்கும் நம்ம போய்கிட்டு இருக்குது. இது வரைக்கும் அதில் பொதுமக்களுக்கோ மற்ற யாருக்குமே அதில் பிரச்சனை கிடையாது. இந்த பிரச்சனையை உருவாக்குறது இந்த மத நல்லிணக்கத்துக்கு குந்தகம் விளைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பாசிசம் உள்ளர இறங்கி அனைத்து அந்த பாசிச அமைப்புகளும் ஒன்றிணைந்து இப்போ இன்றைக்கி இந்த வேலையை நடத்திக்கிட்டு இருக்குது. அது மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமாக இது வரைக்கும் போய்கிட்டு இருக்குது. மதுரை மண் அல்லோலப்பட்டு கிடக்கிற ஒரு சூழ்நிலையை இந்த பாசிசம் இன்றைக்கி உருவாக்கிட்டு இருக்குது. இப்போ பொதுமக்கள்கிட்ட விசாரிக்கிற பொழுது பொதுமக்கள்கிட்ட பேட்டியெல்லாம் இப்போ எடுக்கிறாங்க, நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த பொதுமக்கள்கிட்ட எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் இதில் யாருமே அதில் கலந்து கொள்ளவே கிடையாது. அங்கே உள்ள மதுரையில் இருக்கக்கூடிய யாருமே அதில் கலந்து கொள்ள. அந்த பாசிஸ்ட்டுகளும் அதுபோக வெளியூர்லேருந்து ஆளுகளை இறக்கித்தான் அங்கே உள்ள இந்த கலவரங்களை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு பெரிய நோக்கத்தோடு இந்த விஷயத்தை முன்னெடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது பெரியார் பிறந்த மண் அப்படின்றதுனால அந்த மண்ணை ஒன்றுமே யாரால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் இன்றைக்கி தமிழகம் மட்டும் பிழைச்சிருக்கு. வடக்கில் தான் அந்த மாதிரி அந்தளவுக்கு பத்தாத அறிவிடம் இல்லாத படிக்காத இருக்கிறதுனால அந்த மற்ற வடக்கு மாநிலங்கள் அந்த மாதிரி இருக்குது. பட் நம்ம மண் வந்து கல்வியை தந்தது நம்ம பெரியார். அதனால் இது பெரியார் மண் அப்படிங்கிறதுனால இங்கே அந்த விஷயங்கள்லாம் நிச்சயமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தால் அந்த சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த மலையில் இருக்கக்கூடிய பிரச்சனை எதை மையப்படுத்துகிறாங்க அப்படின்னா, கோழி ஆடு விஷயங்களை மேலே கொண்டு போய் கந்தூரி கொடுக்குறாங்க. அந்த பிரச்சனையை மையப்படுத்தி இதை பண்ணுறாங்க. இது இன்றைக்கி நேற்று கொண்டு வந்தது கிடையாது. இந்த பழக்க வழக்கம் கிட்டத்தட்ட 400-600 ஆண்டுகளாக இதை பின்பற்றி வந்துகிட்டு இருக்குது. அந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களும் என்னுடைய அந்த தொப்புள் கொடி உறவுகளும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கந்தூரியில் கலந்துக்கிறாங்க. அதிகபட்சமாக நமது இந்து சகோதரர்கள் தான் அதில் அதிகமாக கலந்துக்கிறாங்க. இது ஆண்டாண்டு காலமாக அது வந்துகிட்டு இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்துட்டு ஒரு சர்ச்சையை கிளப்ப வேண்டும் என்கிறதுக்காக, அந்த மண்ணை குலைக்க வேண்டும் என்பதற்காக இந்த பாசிசம் உள்ளே இறங்கி பண்ணிக்கிட்டு இருக்குது. இதோட மைய பாயிண்ட் எப்போ வந்துச்சுன்னா, ராஜபாளையத்துலேருந்து ஒருத்தர் அப்போ தான் முதல்ல கொண்டு வராரு. ஆடு கொலையில் கொண்டு வரதான் அப்போ தான் வந்து காவல்துறை வந்து நிப்பாட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த காவல்துறையை நிப்பாட்டி இது பண்ணதுக்கு அடுத்த செகண்டே ஆர்டிஓ வராரு. ஆர்டிஓ வந்து இதெல்லாம் செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அதை யார் இயக்குறது? மக்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. இதை யார் சொல்கிறது, யார் இயக்குறது? இவர் ஏன் வந்து சொல்கிறாரு? ஆர்டிஓ இங்கே வரக்கு காரணம் இங்கே என்ன பிரச்சனை நடந்துச்சு? உடனே 144 போடுறாங்க. அப்போ என்ன நடக்குது? இங்கே பின்னணியில் யார் இருக்கிறா? இப்படிலாம் பல கேள்விகள் வருது நமக்கு. அப்போ இந்த விஷயம் இப்படியே போய்கிட்டே இருந்ததுன்னா நிச்சயமாக ஒரு தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பேராபத்தை இது உருவாக்கும். இது சிக்கந்தர் மலை அப்படின்றது ஆதி காலத்திலேருந்தே அது சட்டப்பூர்வமாக இயற்றப்பட்டது. அந்த சட்டம் இதில் லெட்ஜர்லையும் இருக்குது. லெட்ஜர்லேயே இது வந்து சிக்கந்தர் மலை அப்படின்னு லெட்ஜரில் இருக்குது. போகர் இப்போ ஒரு பாட்டு பாடியிருக்காரு, சப்த காண்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சப்த காண்டத்துலேயும் இது வந்து சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதனால் இதையெல்லாம் அழிக்கும் மண்டமாக இந்த செயல் பண்ணுறது அப்படிங்கிறது மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒற்றுமைக்கு மிகப்பெரிய அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ தஞ்சாவூர் எடுத்தோம்னா மாரியம்மன் முத்துமாரியம்மன் கோயில் அப்படின்னு இருக்குது. அங்கே சீர்வரிசை போக்குவரத்துனா இஸ்லாமியர்கள் தான் கொடுக்குறாங்க. அதே மாதிரி நாகூர் தர்காவில் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்துக்கள் தான் சில விஷயங்களை ஃபார்மேட்டில் எடுத்து கொடுக்குறாங்க. இங்கே நம்ம திருப்பத்தில் எடுத்தோம்னா வைரவன் கோயிலையும் அந்த தேர் இழுக்கிறப்ப அந்த கட்டை போடுறது ஒரு இஸ்லாமியர் தான் போடுறாரு. இன்ன வரைக்கும் அந்த வழக்கம் இருக்குது. கான்பாவா பள்ளிவாசல்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த மாதிரி சொல்லிட்டு அடிக்கிட்டே போய்கிட்டு இருக்கலாம். அது மாதிரி நிறைய கோயில்களில் பள்ளிகளில் அந்த காலத்தில் இஸ்லாமியர்களும் இந்து சகோதரர்களும் இணைந்து செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு வழக்கமாகத்தான். சிக்கந்தர் பாதுஷா அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு கேட்டோம்னா, அதை தோண்டி எடுத்தோம் அப்படின்னா அவர் யாருன்னா 16ஆம் நூற்றாண்டில் அவர் அந்த நாட்டினுடைய அரசராக இருந்திருக்காரு. அந்த மதுரையினுடைய அரசராக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இறந்ததுக்கு பின்னாடி நிறைய விஷயங்களை இந்துக்களையும் முஸ்லீம்களையும் இணைக்கக்கூடிய விஷயமாக பாலமாக நிறைய விஷயங்களை செஞ்சதுனால அவரை அங்கே அடக்கம் செய்து அவருடைய இதாக அன்றைக்கி வரைக்கும் வழிபட்டுட்டு இருக்காங்க அந்த மலையில். அதனால் அந்த ஒரு மலை அப்படிங்கிறது ஒரு ஜனநாயக மலை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அனைவருக்குமானது, இந்துக்களும் சரி முஸ்லீமும் சரி அனைவருக்குமானது. இது வரைக்கும் அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்போ இதை பிரச்சனையை ஆக்கி
அந்த மத நல்லிணக்கத்துக்கு குந்தகம் அளிப்பது யாருன்னா இந்த பாசிசம். அதுதான். அதில் அரசு ஒரு நடுநிலையாக இருந்து ஒரு நிலையான ஒரு அமைதியை அந்த மதுரை மண்ணுக்கு தருவதற்கான அரசு ரீதியான ஒரு நடவடிக்கை எடுத்தால் சிறப்பாக இருக்கும்.